ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு என்ன தெரியுமா சண்டே ஸ்பெஷல்? நெத்திலி குழம்புங்க. நெத்திலி குழம்பு, நெத்திலி புட்டு. நான் புட்டு ஸ்பெஷலிஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணீங்கல்ல, ஒரு புட்டு விடாம புட்டு 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 ஒரு வீடியோ நான் வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. வாங்க பார்ப்போம். இந்த பாருங்க, நான் 1 கிலோ நெத்திலி வாங்கியிருக்கேன். இதுல பாதி வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன், பாதி வந்து புட்டுக்கு இனிமேல் கிளீன் பண்ணி வச்சுட்டேன். இதுல என்ன காமெடினா, நான் கிளீன் பண்ணிட்டுங்க, ஒரு முக்கால்வாசி கிளீன் பண்ணிட்டேன். நெத்திலி கிளீன் பண்ண தெரியாதா? இவன் வந்து கேட்டான், அம்மா என்ன வேலை பார்த்த நீ கிளீன் பண்றதை காட்டவே இல்லையா அப்படின்னு. நான் வீடியோல, ஏன்டா நெத்திலி எல்லாருக்குமே கிளீன் பண்ண தெரியும்டா அப்படின்னு நான் சொன்னேன். கிடையவே கிடையாது, தெரியாதவங்க பார்க்கட்டும் அப்படின்னு சொன்னான். அப்ப லாஸ்ட்ல ஒரு 4 மீன் உங்களுக்காக நான் எடுத்து வச்சிருங்க. இதான் கிளீன் பண்ணிட்டேன். வாங்க 4 மீன் நான் எப்படி கிளீன் பண்றேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். அதாவது நெத்திலி கிளீன் பண்றதுக்கு, இப்போ நான் இந்த குழம்புக்கு உங்களுக்கு தெரியுங்க, குழம்புக்கு தலையும் வாழையும் எடுத்துடணும் தெரியும். இப்போ இந்த புட்டுக்கு இதை பாருங்க, இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கணும். முள்ள ஃபுல்லா எடுத்துடணும். அது எப்படின்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் குழம்புக்கு பாருங்க. குழம்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இது மேல இந்த செதால் அந்த சொல்லுவாங்கல்ல செதில், அந்த செதில் நகத்தாலே எடுத்துடலாங்க. இது நெத்திலி தானே, செதில் இருந்தா நகத்தாலே எடுத்துருங்க. செதில் இல்லைன்னா சில மீன்ல இருக்காது, சில மீன்ல இருக்கும். இந்த பாருங்க, இதுல இல்ல. இந்த பாருங்க, இது குழம்புக்கு எடுக்கிறேன் நான். குழம்புக்கு இது பாருங்க, தலையை இப்படி கிள்ளிட்டு கையிலேயே பண்ணிடலாங்க. இதுக்கு சிசரோ கத்தியோ எதுவுமே வேணாம். இந்த பாருங்க, இந்த உள்ள குடல் இப்படி எடுத்துட்டு நல்லா எடுத்துணும். கழுவும் போது வந்துடும் கிளீனா. இப்படி நல்லா குடலை எடுத்துட்டு இந்த வாழை இப்படி கையாலே பிச்சிடலாங்க. அவ்வளவுதாங்க. பாருங்க, பின்னாடி இந்த முதுகுல இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருக்கும். இது இவ்வளவுதாங்க குழம்புக்கு. குழம்புக்கு இவ்வளவுதான் கிளீன் பண்ணணும். நம்ம கழுவும் போது இன்னும் கிளீனா இதெல்லாம் வந்துடும். இந்த ஒயிட்லாம் எடுத்துடலாம். தெரியுதுங்களா? இது குழம்புக்கு. இப்போ நான் புட்டுன்னு சொன்னேன் இல்லையா, புட்டுக்கு காட்டுற பாருங்க. குழம்புக்கு ஈஸி, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். குழம்புக்கு எடுத்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, நான் புட்டு சொன்னேன் இல்லையா, அதை பாருங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா புட்டுக்கு. இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வாழை இந்த மாதிரி கையால கிள்ளி எடுத்துருங்க. கையால இப்படி வந்துடும் வாழ்ந்து பாருங்க. கையாலே வந்துருச்சு. அடுத்து தலையை மட்டும் இப்படி கையால கிள்ளி எடுத்துருங்க. தலையை கிள்ளி எடுக்கும் போதே இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை பாருங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இது ஆள்காட்டி விரல்ல இதை பாருங்க, இப்படி குடலை எடுத்துடணும். குழம்புக்கு போடுற மாதிரி தான், எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ், அவ்வளோதான். பாருங்க, இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பாருங்க, இப்படி நல்லா இப்படி 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 விரிச்சிங்கன்னா இதை பாருங்க, இது ஃபுல்லாக இப்படி வந்துடும். தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக இதை பாருங்க, இது ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ இந்த எட்ஜில் டாப் டிப்பில் இதை பாருங்க, இந்த எட்ஜில் வந்து பிடிக்கணும். பிடிச்சதை பாருங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லாக வந்து பாருங்க, முள் இந்த மாதிரி தனியாக வந்துடும். இந்த மாதிரி தனியாக முள் வந்துடும். இந்த மாதிரி ஓகேங்களா? இதுதான் வந்து எதுக்கு புட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி முள் தனியாக இது தனியாக வந்துடும். சப்போஸ் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது வேணாம், இந்த மாதிரி ப்ராசஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னீங்கன்னா, நீங்க முழுசா மீனை நல்லா தலையும் இது பாருங்க, தலையும் வாலும் கிள்ளிட்டு இது ஸ்டீமர்லயோ இல்லை இட்லி பாத்திரத்துலயோ வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேக வச்ச பிறகு முள்ளு எடுக்கலாம். அது இன்னும் ஈஸியா வரும் உங்களுக்கு. அப்படியே செய்யுங்க. ஓகே, நான் இப்படி பண்ணுவேன், அப்படியும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 10 இருக்கு, 10 போதும். 10 சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். தாளிக்கு கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. ஓகேங்களா? புளி இந்த பாருங்க, 2 நெல்லிக்காய் சைஸ் புளி. இது பல்ஜா இருக்கு, ஊறி இருக்கு, அப்படி தருது. நெல்லிக்காய் சைஸ் புளி 2. ஒரு 1/2 கிலோ நெத்திலி மீனுக்குன்னு வைங்களேன். ஓகேங்களா? பேன் ஃபர்ஸ்ட் இப்போ வறுக்கிற பொருள் பார்த்துப்போம். பேன் சூடாயிட்டு இருக்கு. இதுல எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றி தாங்க வறுக்கணும், நல்லா வறுபடணும். ஸோ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒரு முழு பூண்டு போட்டுப்போங்க. பூண்டு, இந்த சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கணுங்க. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுன்னே இது கூட இந்த பாருங்க, இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகு போடுறேன் நான். நீங்க வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க. டேபிள் ஸ்பூன்ல டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகு. இல்லை உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்குன்னா நீங்க 1 டேபிள் ஸ்பூன்ல போடலாம். அந்த பாருங்க, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். ஓகேங்களா?
இந்த மிளகு ஜீரகம் ஓகே. மிளகு காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட மிளகு போட்டுக்கலாம். ஆனா நம்ம மிளகு போட போறோம் இல்லையா, அதனால மிளகு கொஞ்சமா போட்டா போதும். நான் 1/2 கிலோ நெத்திலி குழம்புக்கு சொல்றேங்க. இது அப்படியே அந்த மிளகு அப்படியே வறுபட்டோம். ஜீரகம் மிளகு லைட்டா அந்த எண்ணெயில வறுபடும். இந்த மிளகு ஜீரகம் வறுபட்டோன்னு இது எடுத்துனுங்க. இது அப்படியே ஆட்டங்க. நம்ம சட்டி வச்சுக்கலாம் குழம்பு தாளிக்க. இது அப்படியே ஆற வச்சிடும். இது ஆறட்டும், நல்லா ஆறட்டும். குழம்பு சட்டி வச்சிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நல்லெண்ணெய் ஊற்றிங்க, தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிங்க மீன் குழம்புக்கு. நான் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருப்பேன். கடுகு 1 ஸ்பூனு. கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துங்க. வெந்தயம் தாராளமாக சேர்த்துங்க. ஜீரகம் சேர்க்க வேணாம். ஜீரகம் நம்ம ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அரைக்கிறதுக்கு வதக்கிருக்கோம் இல்லையா, ஸோ ஜீரகம் சேர்க்க வேணாம். வெந்தயம் சிவந்த உடனே வெங்காயம் போடலாம். 2 பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சிருங்க. இந்த பாருங்க, இது போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எடுக்க மறந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகாய் போடணும். இது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது பாருங்க, 2 பச்சை மிளகா உடச்சி போட்டுங்க, இல்லை கீரி போட்டுங்க. நம்ம 2 பச்சை மிளகா. இது வதங்கிட்டே இருக்குங்க. இந்த பாருங்க, இது ஆறிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இந்த பாருங்க, இது அரைச்சி வச்சுப்போம். இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். நீங்கள் ரெண்டும் இது பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துருவோம். 2 தக்காளி எடுத்துருங்க. நான் 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டுருக்கேன். அரை கிலோ கொஞ்சம் முன்ன பின்ன. என்ன கரெக்டாக நான் வெயிட் போடல. நான் வாங்கினது 1 கிலோ, பாதி அதுக்கு எடுத்து வச்சுட்டேன். புட்டுக்கு முன்ன பின்ன இருக்குன்னு வைங்களேன். 2 தக்காளி 2 வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் வதக்கிக்கணும். இதுலயும் நீங்க சின்ன வெங்காயம் வதக்க தந்தா சின்ன வெங்காயம் நச்சு போட்டு வதக்குங்க. நல்லா கையால நச்சு போட்டு வதக்கினா சூப்பரா இருக்கும் அந்த ஃப்ளேவர். இப்போ உப்பு போட்டுங்க, குழம்புக்கு ஏற்ற உப்பு. இது வதங்கட்டும், தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இதை பாருங்க, வதங்கிடுச்சு. நல்லா வதங்கணுங்க. வதக்குறது தான் இருக்குது. நீங்க வதக்காம சரியா வதக்காம நீங்க குழம்பு வச்சுனாடோ, இதே பேட்டர்ல நீங்க குழம்பு வச்சுனாடோ சரியா வதக்கல அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் வரும். அப்ப நீங்க சொல்லலாம், நாங்க யூடியூப் பார்த்து வைக்கிறோம் ஆனா எங்களுக்கு சரியா வர மாட்டேங்குன்னு சொல்லலாம். இப்ப நான் மிளகு ஜீரகம் வறுத்தம் பாருங்க, அது கூட நல்லா வறுபடணும். வறுபட்டா ஒரு டேஸ்ட், வறுபடாம பாதியில எடுத்தா ஒரு டேஸ்ட். அதனாலதான் சொல்றேன், நல்லா வதக்கணும். மீன் குழம்புல ஸ்பெஷல் என்னன்னா நல்லா வதங்கணும். இது வெங்காயம் தக்காளி நல்லா மேர்ஜ் ஆகி வதங்கணும். இது நல்லா வதங்கிடுச்சா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்லை, அவசர அவசரமா செய்யாம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையா செய்யணும். இந்த அரைச்ச மசாலாவை இதுல ஆட் பண்ணிடுங்க. இப்ப இதுவும் கொஞ்சம் ஏற்கனவே வதக்கணும் தான், ஸோ ரொம்ப வதங்கினா கொஞ்சம் வதங்கினா போதும். லைட்டா வதங்கட்டும். இந்த பாருங்க, இப்பயே அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல வருது பாருங்க, அப்படின்னா அது நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் பேஸ்ட் ஊத்தல, அது சும்மா லைட்டா வதங்க. ஏன்னா ஏற்கனவே வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம். லைட்டா வதங்கினா போவோம். இப்ப இது கூட நான் பாருங்க, நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். நீங்க வெறும் மிளகாத்தூள் போடுறீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கங்க. நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன், ஸோ என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் ஃபுல்லா போடுறேன். 1/2 கிலோ மத்தி மீன், சாரி நெத்திலி மீனுக்கு அந்த மத்தி மீனே வருது பாத்தீங்களா. ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும், நாங்கள் அடிக்கடி செய்வோம், அதனால அது வருது. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேங்க. நீங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன் லைட்டா கரம் மசாலா போடுவேங்க. நீங்க விருப்பப்பட்டா போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போடுவேன். எனக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளேவர். ஆக்சுவலா மீன் குழம்பு போட மாட்டாங்க, நான் ஒரு 1/4 ஸ்பூன் போடுவேன். இந்த பாருங்க, நான் எவ்வளவு போடுறேன் பாருங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நான் போடுவேன், அதனால உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கணும்னு புளி நான் கரைச்சி வச்சிருக்கேன் இல்லையா, இந்த புளி புளிக்காதுங்க. இந்த புளிப்பு இருக்காது, கம்மியா இருக்கும். அதனால நான் 2 நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சிருக்கேன். உங்க புளி புது புளி நீங்க போட்டீங்கன்னா புளிச்சது அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி புளி போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த மிக்ஸி ஜாரை இது பண்ணி வச்சுலாம் இந்த தண்ணி ஊத்தி தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நல்லா இப்படி கலரி விட்டு இதை அப்படியே மூடி வச்சிருங்க. மிளகாத்தூள் நீங்க திட்டமா போட்டுங்க, ஏன்னா நம்ம பூண்டு அரைச்சி போட்டிருக்கோம். பூண்டு காரம், மிளகு காரம், ஜீரக காரம் இதெல்லாம் இருக்கு இதுல. ஸோ நீங்க மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் போடுறீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன் குழம்பு மிளகாத்தூள். அவ்வளவுதாங்க. இதை அப்படியே மூடி வச்சிருவோம். இது நல்லா கொதி வரட்டும், பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல வரணும். நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வரணும்.
அந்த அளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம மீன் போடணும். பாருங்க ஓகேங்களா. அது பாருங்க திக்னஸ் எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் பார்த்துங்க. காரமும் இது நல்லா சுள்ளுன்னு இருக்குங்க. நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்கலாம். தேனு தெரியுமா, தேனு அந்த மாதிரி இருக்குது. நான் இன்னைக்குதான் கேட்காதீங்க, அவ்வளோ ஒரு அருமையா இருக்குது. நாங்க காரம் சாப்பிடுங்க, அதனால எங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுங்க. நல்லா சூப்பரா இருக்குது. இப்ப அப்படியே மழைச்சாரல் மாதிரி இது தோணும் நெத்திலியே. இதுல கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு அது ஒரு டைப் ஆஃப் இது குழம்புங்க, அது வைக்கலாம். நான் அதெல்லாம் வைக்கல, வெறும் நெத்திலி போட்டு இந்த நெத்திலி ஃப்ளேவரோட குழம்பு ரெட்டுன்னு வச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, அசைக்கே வேணாம். அடுப்பு அதே சிம்லே இருக்கட்டும். இது முழு விளப்பட்டு இது பார்ப்போம். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது பாருங்க, நான் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டேன். எப்படி நெத்திலி மீன் குழம்பு தெரியுதுங்களா? அவ்வளோதான். கிளறக்கூடாது, அசைக்கக்கூடாது, அப்படியே பொட்டாட்டு மூடி வச்சிடணும். ஓகேங்களா? சூப்பராக நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அருமையான டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. இந்த வதக்குறதுல நான் காட்டின மாதிரி நீங்கள் கரெக்டாக வதக்கணும். மிளகாத்தூள் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அவ்வளோதான். அப்படி இறக்கி வச்சுட்டு அப்படியே இப்படி பொத்தனாப்பல மூடி வச்சணும். ஃபுல்லாக மூடக்கூடாது, இப்படி மூடி வச்சணும். அந்த தண்ணிலாம் அதில் இறங்கக்கூடாது. இப்போ புட்டு தாளிச்சிடலாமா? பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிங்க. நான்வெஜ்ல எண்ணெய் தாராளமாக தான் தேவைப்படும். இதை பாருங்க, ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு 2-3 பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா. ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறேன். கரம் மசாலா. புட்டுக்கு என்ன காஞ்சிச்சுங்க, வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிப்போம். ஓகேங்களா? நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு போடுங்க. இது பாருங்க, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இது எல்லாம் ஒன்றா போட்டு இது வேணும். இது நீங்க தேங்காய் போட்டு பண்ணிக்கலாங்க. நான் தேங்காய்லாம் போட போறல, நான் முட்டை போட்டு பண்ண போறேன். நம்ம இஷ்டம் தான். டேஸ்ட் நல்லா வருதா, இன்னோவேட்டிவா ஒன்னொன்னா யோசிச்சு பண்ண வேண்டியதுதான். அப்படிலாம் பண்ணதுதான் இது. என் பசங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால யோசிச்சு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சாப்பாடு நம்மளுக்கு தனிச்சிருங்க. அதனால எங்க வீட்டுல எங்க சுச்சுவேஷன் அப்பெல்லாம் எப்படி இருந்தாலுமே சரி, என் குழந்தைங்களை நான் சந்தோஷமா வச்சுக்கிற ஒரே விஷயம் சாப்பாடு தாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயமே அப்பல இருந்து கத்துக்கிட்டதே. சாப்பாடுக்காக விதவிதமா செஞ்சு கொடுத்துருவேன். சாப்பிட்டு ரொம்ப திருப்தியா இருப்பாங்க 2 பேருமே. அதை நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி, அவ்வளவுதான். அப்படி கத்துக்கிட்டது தான் நான் சமையல். இப்ப இந்த மீன் புட்டுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். இந்த மாதிரி வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுப்போம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் போடுறேங்க. நீங்க வெறும் நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் போட போறோம். சாரி, இது மிளகுத்தூள். அதனால நம்ம மிளகாத்தூள் நான் சும்மா கொஞ்சமா போட்டுக்கிறேன். கொஞ்சமா மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம். இதுல மிளகுத்தூள் போட போறேன் நானு. நீங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகுத்தூள் எனக்கு வேணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்ல வெறும் மிளகாத்தூள்ல நான் பண்ண போறேன்னாலும் பண்ணிக்கலாம். எப்படி வேணா பண்ணிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்குங்க, மாறாது. பாருங்க, இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த மீன் நான் அப்படியே ஆட் பண்றேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வேக வச்சுக்கலாம். இது சின்ன மீன், வேக வேண்டிய அவசியம் கிடையாது. அடுப்பு ஃபுல்லா வச்சிருங்க. தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது. ஃபுல்லா வச்சுட்டு கலரணும். ஏன்னா இதுல தண்ணி பிரிஞ்சு வரும் இல்லையா. நம்ம உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டோம், மிளகுத்தூள் போட போறோம். இது அப்படியே அந்த ஈரப்பதம் போட்டோம். ஓகேங்களா? என்ன புட்டுன்னு சொன்னீங்களே, முழுசா போட்டீங்கன்னு கேட்காதீங்க. பாருங்க, இது வேகட்டும். நீங்க புட்டா பாப்பீங்க. மீன் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இது டக்குன்னு வெந்துருங்க. நெத்திலி மீன் நான் முள்ளு வேற எடுத்துட்டோம் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நீங்க காட்டுப்பள்ளி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முள்ளு நான் எடுத்த ப்ராசஸ்ல எடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டீமர்லயோ இட்லி பாத்திரத்திலயோ வேக வச்ச பிறகு நீங்க முள்ளு எடுக்கலாம். அந்த ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு முடியல அப்படின்னா அது ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அடிச்சிக்க முடியாதுங்க, உண்மையாவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாருங்க, நான் அடுப்பு ஃபுல்லா வைக்க சொன்னல, அதுதான். இது பாருங்க, அதுல தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்க. அதுக்குதான் அடுப்பு ஃபுல்லா வைக்க சொன்னேன். ஃபுல்லா வச்சாதான் உங்களுக்கு இது புட்டு ஃபார்ம்ல வரும். இல்லைன்னா அந்த தண்ணி பிரிஞ்சு தனியா அந்த வரணும். இந்த பாருங்க, அதுதான் அடுப்பு ஃபுல்லா வைக்கணும். ஃபுல்லா வச்சு கொஞ்சம் கிட்ட இருந்து கலரணும். இந்த பாருங்க, புட்டு மாதிரி ஆயிடுச்சா. நீங்க தனியா அதை வேக வைக்கவே வேண்டாம்.
மற்ற மீன் நீங்க பெரிய மீன் வாங்குனீங்களோ இல்ல வேற எதனா மீன் வாங்குனீங்கன்னா நீங்க வேக வைக்கணும் தனியா. இதுக்கு தனியாலாம் வேக வைக்க வேண்டாம். அந்த தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணது பாருங்க. அதெல்லாம் தண்ணி வருது பாருங்க. ஃபுல்லா வச்சாதான் இந்த மாதிரி வரும். அதுதான் அடுப்பு ஒன்றா ஃபுல்லா வைக்கணும். அது பாருங்க இந்த மாதிரி 2 உடச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ மீன் வெந்துருச்சு. நான் சொன்னாலே முட்டை ஆட் பண்ண போறேன்னு. இந்த பாருங்க இதுல நீங்க தனியா அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் தனியா ஸ்கிராம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். ஆனா நான் இதுலயே பண்றேன் பாருங்க. இப்படியே ஒதுக்கிட்டு இதுல பாருங்க நான் 3 முட்டை உடச்சு ஊத்துறேன். இது ஒரு 1/2 கிலோ மீன் இருக்குங்க. நான் 3 முட்டை ஊத்துறேன். நீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊத்திக்கங்க. இப்போ இந்த முட்டை கூட ஆஸ் யூஷுவல் வேற என்ன சேர்ப்போம்? காரத்துக்கு அந்த மீனுக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டோம். இப்போ இது கூட கொஞ்சமா மிளகுத்தூள். இந்த பாருங்க மிளகுத்தூள், உப்பு, இந்த முட்டைக்கு ஏற்ற உப்பு. மீனுக்கு உப்பு போட்டுட்டோம் நம்ம, இந்த முட்டைக்கு மட்டும் உப்பு போட்டுங்க. ஓகேங்களா? இதுல மஞ்சத்தூள் கொஞ்சமா. நீங்க தனியா ஸ்கிராம்பிள் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்குங்க. ப்ராசஸை பார்க்காதீங்க, ஒரு வாட்டி டிஃப்ரெண்டா பண்ணி பாருங்க. இப்போ அடுப்பு ஃபுல்லா வச்சுங்க. இப்போ அடுப்பு ஃபுல்லா வச்சுட்டு இதை அப்படியே இதுல மிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வெஜ் பண்றதை விட நான்வெஜ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றீங்க. ஏங்க நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, நான் எனக்கே அப்படிதான் சொல்லுவேன். எனக்கே வெஜ் பண்றதை விட நான்வெஜ் பண்றது தான் பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது, வாரம் ஃபுல்லா நான்வெஜ் பண்ண முடியுமா? இதனால தான் நாங்க அதனால்தான் வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் ஏதோ எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இதை அப்படியே அடுப்பு ஃபுல்லா வச்சுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு. இது நல்லா கலரணுங்க. துளி கூட இல்ல அந்த இது வழவழப்பு தரம் இருக்கக்கூடாது. முட்டை நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இதுலயே கலர் வச்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான். இந்த பாருங்க இவன் நல்லா இந்த மாதிரி ஹார்ட் ஆயிட்டான். இப்ப அப்படியே கலர் விடுங்க, அவ்வளவுதான். நான் முட்டை சேர்த்து பண்றேன் இந்த வாட்டி. நான் இதை தேங்காய் போட்டு பண்ணியிருக்கேன். அப்பயும் அருமையா இருக்கும். நீங்க அப்படி கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதாங்க. நம்ம முட்டை மாஸ் வீடியோல இப்படி கொத்துவோம்ல, அந்த மாதிரி கொத்திக்கலாம். நீங்க எனக்கு இன்னும் பொடியா வேணும் அப்படின்னா இந்த பாருங்க இந்த மாதிரி கொத்திக்கலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரியே போதும் அப்படின்னா இந்த பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா சூப்பரா வந்துருச்சு பாருங்க. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, என்ன அப்படியே பாராட்டுவீங்க. ஒருத்தர் அமைச்சார் பாருங்க அந்த மத்தி மீன் குழம்புக்கு, அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய மெசேஜ் வரும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். அவ்வளவுதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபிஷ் புட்டு, நெத்திலி ஃபிஷ் புட்டு தயாராயிடுச்சு. அதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, சமையல் முடிச்சாச்சு. இப்ப என்ன டேஸ்டிங் டைம் தான். நான்வெஜ் பிரியர்கள் இல்ல, நாங்க நான்வெஜ் வெறியர்கள். குழம்பு பாத்தீங்களா? பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்க. அசைக்காம பாருங்க, அப்படியே லைட்டா இப்படி கலரணும் பாருங்க. ஒரு கரண்டி மீனோட இப்படி எடுத்து குழம்பு ஊத்தி இந்த பாருங்க. என்னோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வச்சிருங்க. நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, காரம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நம்ம நெத்திலி புட்டு நல்ல கஞ்சத்தனம் எல்லாம் நிறைய எடுத்து வச்சு, ஐயோ வாய் ஃபுல்லா பல்லு, மூஞ்சி ஃபுல்லா ஒரே சந்தோஷம். சாப்பாடு தர சந்தோஷத்தை விட, அதுவும் ஒரு அருமையான சாப்பாடு தர சந்தோஷத்தை விட எதுவுமே கிடையாதுங்க உலகத்துல. பயங்கரமா சுடுது. இந்த வரேன் இது கூட ஒரு நெத்திலி மீன் எடுத்து வச்சு மீன் குழம்பு பட்டு மடாம சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். தலை ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது கூட இந்த புட்டை கூட சாப்பிடக்கூடாதுங்க, தனியா சாப்பிடணும். அருமையா இருக்கு. எனக்கு ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு கத்துக் கொடுக்குற சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நீங்களும் இதை பார்த்துட்டு கத்துட்டு ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. ஓகேங்களா? சொர்க்கம் கேரண்டீட். ஓகேங்க, பாய்.